ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஊழியர்களாக கூடியிருக்கிறவங்களை வாழ்த்துகிறேன். தேவ கிருபையிலே நம்மை உண்மையுள்ளவன் என்று எண்ணி, உத்தமர்கள் என்று எண்ணி, தேவன் இந்த மகா பெரிதான ஊழியத்திலே ஈடுபட வைத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் நம்மை நினைத்திருக்கிறபடியே வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கடந்த 15 நாட்களுக்கு முன்னதாக சீனாவிலே ஆண்டவருடைய பணியில ஈடுபட்டிருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நான் வாசித்தேன். அவர் இன்னமும் உயிரோடு இருக்கிறார். அவருடைய பெயர் யூன் என்று சொல்லப்படுகிற அவருடைய வாழ்க்கை சரிதத்தை படிக்கும்படியாக எனக்கு ஒரு வாய்ப்பு நேரிட்டது. என்னுடைய பிரயாணத்திலே 350 பக்கங்கள் கொண்ட அந்த புஸ்தகத்தை நான் படித்து முடித்த பின்பு நான் ஒரு ஊழியக்காரனா என்கிற கேள்விதான் எனக்கு வந்தது. ஏனென்றால் சீனாவிலே அவர்களுக்கு ஏற்பட்ட பாடுகளையும், மியான்மார் என்று சொல்லப்படுகிற பர்மாவிலே அவர் சிறையிலே பட்ட அவஸ்தைகளையும், சில மாதங்கள் அடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட காரியங்களையும் நான் பார்த்த போது, நாம் ஊழியக்காரன் என்று சொல்வதற்கு தகுதி இல்லை என்கிற அந்த கோட்பாடுதான் எனக்கு உண்டாயிற்று. அவர் தன்னுடைய புஸ்தகத்திலே தன்னுடைய காரியங்களை அவர் சொல்லி இருக்கிற விதம் மிகவும் அழகாக இருந்தாலும், தன்னுடைய தவறுகளையும் ஒத்துக்கொண்டு, இந்த தவறு நான் செய்தபடியினால் இது எனக்கு நேரிட்டது என்றெல்லாம் அழகாக விவரித்து எழுதியிருக்கிற ஒரு காரியத்தை நான் வாசித்த போது, ஆண்டவரே, உண்மை கிறிஸ்தவத்தை காணும் ஒரு பாக்கியம் இந்த புஸ்தகத்திலே கிடைக்கிறதே என்று சொல்லி ஆண்டவரை துதித்தேன். ஒரு இடத்திலே அவர் எழுதுகிறார், ஒரு குழியிலே அவரை தூக்கி போட்டது மாத்திரமல்ல, அந்த சிறையில இருந்த அனைத்து பேரும் அவர் தலையின் மேல் யூரின் பாஸ் பண்ண வேண்டும். அங்கே அவர்கள் கழித்து போட்ட கழிவறையெல்லாம் தூக்கி அவர்கள் மேலே போட்டார்கள். ஒரு முறை அல்ல, பல முறைகள். ஆனால் அந்த புஸ்தகத்திலே ஒரு வார்த்தையை ஆகினும் தன்னை துன்பப்படுத்தினவர்களுக்கு விரோதமாகவோ அல்லது தனக்கு தீங்கு உண்டாக்கினவர்களுக்கு விரோதமாகவோ அவர் எழுதவும் இல்லை, பேசவும் இல்லை, யோசிக்கவும் இல்லை. இன்றைக்கு ஊழியத்தில் இருக்கிற நாம் நம்மை குறித்து யாராயிலும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் என்ன வரத்து வருவோம் என்பது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட நல்ல அநேக ஊழியர்கள் இந்த உலகத்திலே உண்டு என்பதை காணும்போது என்னுடைய மனம் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் இடத்தக்கதாக அந்த புஸ்தகம் இருந்தது. அது தமிழிலே வருவதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஹெவன்லி மேன் என்று சொல்லப்படுகிற ஆங்கில புஸ்தகத்தை தமிழிலையும் கொண்டு வருவதற்கு முயற்சிகள் ஏறிட்டு வருகிறார்கள். ஆபரேஷன் மொபிலைசேஷன் அதை வெளியிடுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள். வந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை வாங்கி வாசிக்கும்படியாக நான் கேட்கிறேன். அது உங்கள் ஊழிய நோக்கத்தை, உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை, ஆண்டவருக்கு பணி செய்கிற பார்வையை நிச்சயமாக திசை திருப்பி விடும் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆகையினாலே நாம் வாழ்கிற சுகபோகமான நாட்டில் தான் சொல்லுவேன். நல்ல நாட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறோம், நல்ல சுதந்திரம் பெற்றிருக்கிறோம். கூட்டங்களை நடத்துவதற்கும் ஆண்டவரை குறித்து பேசுவதற்கும் பரிபூர்ணமாக சுதந்திரம் பெற்றிருக்கிற இந்த இடத்துல தேவனுக்கு உத்தமமாய் ஊழியம் செய்ய கர்த்தர் நம்மோடு கூட கிருபை செய்வாராக. இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட பேசும்படியாக தேவ சமூகத்தை நான் நோக்கி பார்த்த போது, மீண்டும் நமக்கு நன்றாக பழக்கமானதும் தெரிந்ததுமான ஒரு கதாபாத்திரத்தை தேவன் என்னோடு கூட இடைப்பட்டு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு ஒரு உந்துதலை தந்தார். ஆண்டவருடைய பணியிலே இருக்கிற நாம் ஆரம்பத்திலே நன்றாக தியாகத்தோடு, ஆண்டவருடைய காரியங்களை வைராக்கியத்தோடு, மிகுந்த பிரயாசத்தோடு, உபவாசத்தோடு, கண்ணீரோடு ஆரம்பிக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களிலே அநேக ஊழியக்காரருடைய நிலைமை முடிவு வரை அப்படி இல்லை என்பது
இன்றைக்கு கண்கூடாக தெரியும். காசு பணம் இல்லாமல் இருந்தபோது அவருடைய நிலைமை வித்தியாசமாய் இருந்தது. ஆனால் 4 பக்கங்களில் இருந்து ஒத்தாசை வந்தபோது அவருடைய எல்லா கண்ணோட்டங்களும் மாறிவிட்டது. உல்லாசம் உலாவி வர ஆரம்பித்து விட்டது. ஆகையினாலே வாழ்க்கையில அநேக காரியங்கள் இருக்கிறது போல காணப்பட்டாலும், ஊழியங்கள் இருக்கிறது போல காணப்பட்டாலும், உள்ளுக்குள்ளே ஒரு பலமும் இல்லாதபடி வாழ்கிற பெரிய ஊழியக்காரர்களையும் நான் பார்த்து விட்டேன். சில வேளைகளிலே உல்லாசங்கள் பெருகிறதினால் ஊழியக்காரர்கள் தொய்ந்து போகவில்லை. சில வேளைகளிலே தொடர்ச்சியான கஷ்டங்கள், தொடர்ச்சியான எதிர்ப்புகள், தொடர்ச்சியான பாடுகள், தொடர்ச்சியான சபையின் பிரிவுகள் அநேகரை தொய்ந்து போட வைத்து விட்டவர். அவர்களை காசு கெடுக்கவில்லை, அவர்களை பணம் கெடுக்கவில்லை. ஆனால் தொடர்ச்சியாக அடிமேல் அடி விழுந்தது போல காணப்படுகிற காரியம் அவர்களை சோர்வுக்குள்ளாக்கி தொய்ந்து போக வைத்து, ஏன் எனக்கு நடக்க மாட்டேன் என்கிறது, எனக்கு பின்னால் வந்த ஊழியக்காரர்களாம் எங்கேயோ போய்விட்டார்கள், நான் ஏன் இன்னமும் இப்படி இருக்கிறேன். 25 வருடங்கள் ஒரே இடத்திலே பணி செய்து, கர்த்தருக்கென்று உத்தமமாய் ஊழியம் செய்து 12 பேரை என்னுடைய சபை தாண்ட மாட்டேன் என்கிறது வேதனையோடு ஒரு ஊழியக்காரர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தார். ஐயா, I am serving God for 25 years. உங்களை மாதிரி தான் வேகமா பேசுகிற ஆளு, சத்தியத்தை சத்தியமாக பேசுகிற நான், யாருக்கும் ஒத்து ஊதி எனக்கு பழக்கமில்லை. அப்படி பேசி என் பிள்ளைகளையும் முன்மாதிரியாக வளர்த்திருக்கிறேன். ஆனால் 25 வருடங்கள் ஊழியம் செய்த பின்பும் என்னுடைய சபையில என் குடும்பத்தை அல்லாமல் 12 பேரை வேறவர்கள் தாண்டவே இல்லை. ஏன் தெரியவில்லை. தயவு செய்து ஜெபித்து, நான் தேவ சித்தம் செய்கிறேனா, தேவன் என்னை வைக்க வேண்டிய இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறேனா என்று வேதனையோடு எழுதி தன்னுடைய சோர்வை வெளிப்படுத்தின தேவ மக்களும் உண்டு. நன்றாய் கவனியுங்கள். சிலர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எந்த தியாகமும் எந்த அர்ப்பணமும் இருந்ததோ அந்த அர்ப்பணத்தை நாடாவட்டத்திலே மறந்தவர்களாக, முற்றிலும் மறந்தவர்களாக, அழைக்கப்பட்ட நோக்கத்தை விட்டு எங்கேயோ போய்விட்டதினாலே அல்லல்படுகிற காரியத்தையும் பார்க்கிறோம். ஊழியக்காரர்களோடு கூட பேசுகிறேன். ஆகையினாலே என் இருதயத்திலே காணப்படுகிற சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களை சரியான இடத்திலே தூக்கி நிறுத்துவதற்கு ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார் என்றால் அதற்கு நேராக வழி நடத்தி உற்சாகப்படுத்த தேவன் உங்களோடு கூட இடைபடுவார் என்று நம்பி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். மனம் விட்டு பேச விரும்புகிறேன். மறுபடியும் நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் ஒவ்வொரு ஊழியத்தையும், ஒவ்வொரு ஊழியக்காரனையும் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் அவைகள் தெளிவாக தெரியும். ஆரம்பத்தில் இருந்ததை காட்டிலும் உத்வேகம் அதிகமானவர்கள் எண்ணிக்கை மிகவும் குறைவு. அதே தரிசனம், அதே பாரம், அதே அர்ப்பணம், அதே தியாகம், அதே ஓட்டம், அதே துடிப்பு அநேகரிடத்திலே இல்லாமல் போவதற்கு என்னையா காரணம் என்கிற ஒரு பெரிய கேள்விக்கு இன்றைக்கு பதில் கொடுக்கும்படியாக உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கடந்த மாதத்திற்கு முந்தின மாதத்திலே கனடாவிலே 21 நாட்கள் ஊழியம் செய்யும்படியாக கடந்து போன போது என்னை ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். அவர் என்னை பார்க்க வேண்டும் என்று துடிக்கிறார் என்று சொன்னார்கள். ஒரு தமிழ் போதகர் தான். அவருடைய வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். அவருக்கு 4 பிள்ளைகள். மூத்த மகளுக்கு 11 வயது இருக்கும், அடுத்த பிள்ளைக்கு 9 வயது, அதற்கு அடுத்த பிள்ளைக்கு 7 வயது, 8 வயது இருக்கும், 7 வயது, 4 பிள்ளைகள். அவரை பார்க்க போன போது அவர் முதல் போன் பண்ணி சொன்னார், இன்றைக்கு அண்ணனை கொண்டு வராதீர்கள், என்னுடைய வீடு அழுக்காக இருக்கிறது என்று சொன்னார்.
ஆனாலும் நான் சொன்னேன், நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறபடினால உங்கள் வீட்டுக்கு வந்து விட்டு நான் நின்று விட்டு ஜெபித்து விட்டு போய்விடுகிறேன் என்று சொன்னதினால வீட்டிற்கு போன போது எல்லா சோஃபா செட் எல்லாம் துணியை போட்டு மூடி வைத்திருந்தார். வைத்துவிட்டு, நீங்கள் வந்ததே வந்து விட்டீர்கள், என் பிள்ளைகள் லீவிலே வீட்டில் இருக்கிறார்கள், வாருங்கள் என்று ஜெப அறைக்கு எடுத்துக்கொண்டு போனார். அங்கே அந்த 4 பிள்ளைகளும் எக்ஸலன்ட் மியூசிஷியன்ஸ். 7 வயது பையனும் சரிதான், அது 11 வயது பொண்ணும் சரிதான். ஒருவள் பியானோவில் உட்காருகிறாள், ஒருவள் ட்ரம்ஸ்ல உட்காருகிறான், ஒருவன் கிட்டார் அடிக்கிறான், ஒரு பிள்ளை பாடுகிறார்கள். இந்த 4 பேரும் 4 பாட்டுகளை ஒருவர் ஒன்று செய்ய, ஒருவர் இன்னொரு சென்று இன்னொரு செய்ய, மறுபடி மாற்றி மாற்றி செய்து எனக்கு பாடி எனக்கு உற்சாகத்தை கொடுத்தார்கள். இட் வாஸ் எக்ஸலன்ட். அந்த 7 வயது பையன் பியானோ போடுவான், கிட்டார் அடிப்பான், ட்ரம்ஸ் வாசிப்பான். இப்படி 4 பேரும் 4 பேருக்கும் 4 தாளங்களும் இருக்கிறதை வெளிப்படுத்தினார்கள். அதற்கு பிறகு அந்த போதகர் அந்த பிள்ளைகளை கூப்பிட்டார். அவள் என்னை சுற்றி நின்று அங்கிளுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அவ்வளவு பேரும் ஆவில் நிறைந்து எனக்காக ஜெபம் பண்ணினார்கள். எனக்கு மிகுந்த ஆச்சரியமாயிருந்தது. நான் அவருக்கு நன்றி செலுத்தி விட்டு வெளியே வந்து விட்டேன். அந்த வீட்டிலே தங்கி இருக்கிற ஒரு தம்பி சொன்னான், இதெல்லாம் வெளி வேடம். எனக்கு தூக்கி வாரி போட்டது. நான் நினைத்தேன், என் பிள்ளைகளை நான் இப்படி வளர்க்க முடியவில்லையே என்று நான் யோசித்துக் கொண்டு நான் வெளியே வருகிறேன். அவன் சொல்லுகிறான், அங்கிள், இவர் எல்லாம் வேஷம் போடுகிறார். இந்த பிள்ளைகளுக்கு தாளந்து இருக்கிறது உண்மைதான், உங்களுக்காக ஜெபிக்க சொல்லி எல்லாம் படல. இவர் பண்ணாத அட்டகாசம் அந்த ஊர்ல இல்லை. அநேகருக்கு கள்ள பாஸ்போர்ட் உண்டாக்குறது இந்த ஆளுதான், இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது இந்த ஆளுதான். எனக்கு கை கால்லாம் நடுக்கம் கொடுத்து விட்டது. நான் நினைத்தேன், அவருடைய வெளித்தோற்றத்தை பார்த்து பிள்ளைகளை இத்தனை பக்தியாய் வளர்த்திருப்பார் என்றால் இவருடைய ஆவிக்குரிய காரியம் எப்படி இருக்கும் நான் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவனுடைய அந்த சொற்கள், நான் கூட இருக்கிறவன் 1 வருஷமா கூட இந்த வீட்டுல தான் குடியிருக்கிறேன், அவர் என்னெல்லாம் பண்றாருன்னு மாத்திரம் இல்ல, என்னையும் பண்ண சொல்லுகிறாரே. நல்ல கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு இவர் வழிகாட்டவில்லை என்று அவர் சொன்ன போது எனக்கு ஒரு பெரிய அசைவு, அதிர்ச்சி ஏற்பட்டு விட்டது. சில வேளைகளிலே வெளியரங்கமாய் அர்ப்பணமாக வாழ்வது போல தெரியலாம், சில வேளைகளிலே வெளியரங்கமாய் தியாகமாய் வாழ்வது போல தெரியலாம், சில வேளைகளிலே வெளியரங்கமாய் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறவர்களை போல காட்சியளிக்கலாம், சில வேளைகளிலே நம்மை விட்டால் ஆவிக்குரியவர்கள் இல்லை என்பது போல காட்சியளிக்கலாம். ஆனால் உண்மை நிலை அப்படி இல்லாமல் இருக்கிறதுனால் உள்ளுக்குள்ளே சோர்ந்து போயிருக்கிற ஊழியக்காரர்கள் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் விரும்புகிற விதமான ஒரு பலம், தேவன் விரும்புகிறமான ஒரு வல்லமை, தேவன் விரும்புகிற விதமான ஒரு பெரிய வைராக்கியம் இந்த நாளில் நம்மை பற்றி பிடிக்கும்படியாக தேவ ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்வாராக. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடுவே, விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடுவே. வரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. சோர்ந்து போகாமல் ஓடின ஒரு மனிதனை உங்களுக்கு முன்னதாக நிறுத்தி அதற்கு காரணமான 3 முக்கிய காரியங்களை உங்களோடு கூட பேசி நான் முடிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் இருந்து 13வது வசனம் வரை வாசிக்கலாம். அப்பொழுது
வேதாந்தியான எப்பவுமே குமாரனாகிய காலே அவனை நோக்கி காதேஸ் பர்னேயாவிலே